யார் இப்படி ஹார்ன் அடிக்கிறது? யாரையும் காணவே. மிஸ்டர், ஓ நீங்களா? இங்க என்ன செய்றீங்க? தெரியல, காரு ரிப்பேர் செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ என் காரை நீங்களா? ஆமா. ஏன்? இப்படித்தான் காருக்கு எடுத்து வைக்கிறதா? என்ன செய்யறது? 1000 பேரை கொண்டவன் தான் அரை வைத்தியம் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் 6 காருக்கு எடுத்தாதான் அரை மெக்கானிக்காவது ஆக முடியும். உங்க கார் தான் 6வது கார். மை கார். நீங்க வேலை செய்ய இருக்கீங்களா, கலாட்டா செய்ய இருக்கீங்களா? இப்ப நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? என் காரை ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. ஆமா. கீர் விழ மாட்டேங்குது. வேணுமே. ரிவர்ஸ் எடுக்க மாட்டேங்குது. எடுக்கணுமே. சைலன்சர் சத்தம் போடவே கூடாது. வைப்பர் வேலை செய்யல. செய்யணுமே. ஹார்ன் ஸ்டக் ஆகுது. ஆக கூடாது. ஸ்டார்டிங் ட்ரபிள். இருக்கவே கூடாது. இருக்குதே. அப்ப வேற கார் வாங்க வேண்டியதான். அது எங்களுக்கு தெரியும். வாங்குற பணத்துக்கு ஒழுங்கா வேலை செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பாப்போம். போமா. என்னடா முன்னும் மின்னும் போற? டிரைவிங் ஸ்கூலா? பேசாம பாத்தீங்களாமா, வண்டியில எந்த கோளாறும் கிடையாது. அப்போ கோளாறு எல்லாம் இங்கயா? ஷட் அப். யார் இந்த அதிக பேசுங்க? கோச்சுக்காதீங்க. ஆமா, என்னுடைய அசிஸ்டன்ட். பேருதான் அசிஸ்டன்ட். ஆனா எல்லா வேலையும் நான் தான் பாக்குறது. இவர் வெறும் மேற்பார்வை, மேஸ்திரி. சரி சரி, என் வண்டியில ஏதோ சம்திங்ரா. சரியா கவனிங்க. மன்னிக்கணும், எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? இந்த வண்டிக்கு யாருங்க டிரைவர்? செல்ஃப் டிரைவிங். நீங்க தான் ஓட்டுறா? அப்ப முக்கியமா மாட்ட வேண்டியது மாட்டிட்டா சரியா போயிடும். பணம் வாங்கல, சீக்கிரம் கொண்டு வந்து மாட்டுங்களே. டேய், என்னத்தர மாட்ட போற? வேற என்னத்த சொல்றா? எல்போ. யூ மேனர்லெஸ் ப்ரூட். ஏண்டா, நீ பாட்டுக்கு எல்போட கொண்டே மாட்டிட்டியே. பெரிய வீராதி வீரன் நினைப்ப. அவன் யார் தெரியுமா? சொன்னால டிரைவர்னு. அவங்க அப்பா யார் தெரியுமா? கிளீனரா? ஆமா, கிளீனர். முதல்ல உன்னை வந்து கிளீன் பண்ண போற. போடா. யாரப்பா அது? மாணிக்கம். மாணிக்கம் மேல இருக்கிறாயா? கூப்பிடப்பா, லெட்டர் வந்திருக்கு. ஏண்டா பாதி, இதுக்கு வந்து சர்க்கஸ் கம்பெனில பார் விளையாண்டுட்டு இருந்தியா? எனக்கு எல்லா விளையாட்டும் இங்கதான்யா. இது என்ன சர்க்கஸ் கம்பெனியா, ஒர்க் ஷாப்பா? அதெல்லாம் எதுக்கியாயோ? ஏயா லெட்டர்னு சொல்லி எங்க? அட பாவி, ஒன்ன பிடிக்க போறேன்னு சொல்லி எல்லா லெட்டரும் கீழே விழுந்துருச்சா? மாணிக்கம் எங்க? யார் யா நீ? நான் தாயா மாணிக்கம். முண்டா முண்டா, முதல்ல சொல்லப்படாது. புடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வசதியா படுத்துக்கிட்டு இருக்கிறியா? கொஞ்சம் புடிச்சுக்கியா? எலை ஏன் நீங்க கையுமா இருக்க? நான் என்ன போஸ்ட் ஓட்டுவேனா, போஸ்ட் மேனா? இறங்கல கூட விட்டுருவேன். ஐயோ விட்டுறாதையா. இறங்கினதுக்கு அப்புறம் ஏணி கொஞ்சம் ஓரமா காய்ச்சி வச்சிரு. நானு? ஆமாயா. ஏணி மேல ஏறிக்கலாம் ஆளுகளப்ப. அதே என்ற உனக்கு அந்த உத்தியோகம். கையெழுத்த போடு. நீயே போட்டுக்கியா? கடா பாவி, 7 வருஷம் நான் உள்ள போனேன்டா. எனக்கு கையெழுத்து போட முடியாதியா? கை சுளிக்கிருக்கா? ஐயா, எழுத படிக்கவே தெரியாதியா? தெரியாதா? மூக்கு மோரையாவது சுத்தமா இருக்க. ஒத்தி எடே. ஏய், என்ன கோயில் பிரசாதமா கண்ணுல ஒத்திக்கிற? வெள்ள நீட்டுறான். கட்ட வெள்ள நீட்டு. யோ, இப்படி வாயா. யாரப்பா இது? ஒரு கோணப்ப ஒரு இங்க இருந்து அங்க வர்றோம், இங்க இருந்து அங்க போறோம். பரட்டி எடு. இதுலையா? வேற எதுல? முகத்திலையா? எப்படியா? அட போயா. ஏண்டா, புரட்டுற லட்சணமா இது? போஸ்ட் ஆபீஸ்ல என்ன புரட்டிடுவானடா? ஐயோ, நீ ஒரு மனுஷன்னு உனக்கு ஒருத்தன் கடுதாசி எழுதுறான், அதை வேற கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு. இந்த கடுதாசி அறிவு வேணும், சொல்றவனுக்கு வேணும். அரே, என்னடா சொன்ன? எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு தெரியுமில்ல. வெறும் காயத்தை கொடுத்துட்டு போயிட்டா யார் படிக்கிறது? போஸ்ட்மேன் தபால கொண்டாந்து தான் கொடுப்பான். படிக்கிறதுக்கு ஒரு ஆள் சம்பளத்துக்கு வச்சுக்கோ. நீயே இருந்துக்கியா? நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல எனக்கு சம்பளம் வேற கொடுக்குறியா? படிச்சு காமியா? மரியாதையா கேடுறா. அப்படி கொண்டா. அப்படி மெக்கானிக் மாணிக்கம், நம்பர் 22, கண்ணன் காரேஜ், சென்னை 26. கவரியா படிக்க சொன்ன உடனே உள்ள போயா? உள்ள நீ என்னத்த கொடுத்து கிழிக்க போறியோ? உள்ள வேற போகணும், வெளியில வர வரணுன்ற தெய்வத்திற்கு அடிமை ராதா. அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருந்தாலும் என்ன எழுதியிருக்கேன் படியா?
அன்பு தெய்வத்திற்கு அடிமை ராதா எழுதுவது உனக்கு இல்லடா, கோயிலுக்கு. ஐயோ, அவ என்ன தெய்வமா நினைச்சு எழுதியிருக்கிறா. ஓஹோ, மெக்கானிக் தெய்வம் புதுசா இருக்க. அன்பு தெய்வத்திற்கு அடிமை ராதா எழுதுவது. மாணிக்கம், அதுல பாரு, 1942 ஏரிக்கரை மேல நிப்பேன். எங்களவ ஓடி வருவா பாரு, ஓட்டம் கண்கொள்ளா காட்சி. ஏரிக்கரையில ஓடினோட விடுங்க, கவர்ல இருந்து வந்தாலே அவ என்ன ஆனா? அவரை விட்டு வெளியில வந்திருக்கா. தங்களை சந்திக்க முடியாமல் தவிக்கிறேன். இதே மாதிரி தான் பாரு மாணிக்கம், 3 மைலுக்கு அந்த பக்கம் நிப்பேன். ஓட்டமா ஓடி வருவா பாரு. ஐயோ, ஒரே ஓட்டப்பந்தய காதலா இருக்குது. இத படிங்க. தமயந்திக்கு ஓர் அன்னம், ராமனுக்கு ஓர் அனுமா, தூதுக்கு உதவியது. எனக்கு யாருமே இல்லை. அனாதையா? அனாதையா இருந்தா தான் பரவாயில்லையே, எப்போ விஷயம் முடிஞ்சிருக்குமே. மேல இந்த கடிதம் நான் விடும் தூது. எங்க அப்பா முன்கோபி, முரட்டு ஆசா. அதுல பாரு மாணிக்கம். ஐயோ, மறுபடியும் 1942 43 நினைக்கிறேன். மாரியம்மன் திருவிழா நடக்கு. மதில் மேல ஏறி குதிச்சு மீனாட்சி அருவாளோட அப்ப வந்தான் பாரு. ஓடி இருக்கும் பாரு ஓட்டம். என் முட்டி தேஞ்சு இன்னும் சரியா. மேல அத்தான் என்னடா இது, தெய்வத்திலிருந்து அத்தானுக்கு வந்துட்டா. நாளை மாலை 5 மணிக்கு எலியட் பீச்சில் சந்திப்போம். காத்திருப்பேன். பார், 4:30 மணிக்கெல்லாம் போ. பாவம் காத்திருப்பான். நான் போக மாட்டேன். அவங்க அப்பா வெட்டு கத்தியோட நிப்பானே. ஏண்டா கோழை காதலிச்ச? நான் வர்றேன், உன்னை கூட்டிட்டு போறேன். அவ அப்பனை நான் பாத்துக்கிறேன். பொண்ணை நான் பாத்துக்கிறேன். வர்றேன். 5 மணி. அப்பா அருவாள், போஸ்ட்மேன் துணை. கடவுள் தான் காப்பாத்த.